ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது. அதில் நிறைய மிருகங்களும் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டுல ஒரு பறவை இருந்துச்சு. அது மிகவும் புத்திசாலி. கண்ணுங்களா, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வாரேன். அது வரைக்கும் பத்திரமா இருக்கணும், சரியா? எங்கேயும் போகக்கூடாது. யாரு வந்து கூப்பிடாலும் போகக்கூடாது, சரியா? அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வாரேன். ஒரு நாள் அந்த காட்டுக்குள் ஒரு நரி ஒன்று வந்தது. அது சிறிய விலங்குகள் பறவைகள் எல்லாம் வேட்டையாடி கொன்று சாப்பிட்டது. அந்த நரியைக் கண்ட சிறிய விலங்குகள் எல்லாம் ஓடி ஒளிந்தன. இதனால் சிறிய விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கின. இதைக் கண்ட அந்த பறவை ஒரு யோசனை செய்தது. இந்த நரிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், இல்லையெனில் என்னுடைய குஞ்சுகளுக்கும் ஆபத்து ஏற்படும். ஒரு நாள் அந்த நரி ஒரு ஓடையில் நீர் அருந்துவதை பறவை கண்டது. நரியாரே, உங்களைப் போன்ற வலிமையானவர் எங்கள் காட்டுக்கு வருவது எங்களுக்கு பெருமைதான். ஆனால் நீங்கள் அருந்துவது விஷம் கலந்த நீர். என்ன சொல்கிறாய்? விஷம் கலந்த நீரா? ஐயோ ஐயோ, அதை அருந்து விட்டேனே. இப்போது நான் இறந்து விடுவேனே. ஆம், நேற்று ஒரு மலை யானை இங்கு இறந்து விட்டது. அந்த விஷம்தான் இந்த நீரில் கலந்துள்ளது. நான் அதை அறியவில்லை. அதை அறியாமல் இந்த விஷம் கலந்த நீரை அருந்திவிட்டேன். இப்போது நான் என்ன செய்வது? கவலைப்படாதீர்கள் நரியாரே, இதற்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். விரைவாக சொல், என் உயிரை காப்பாற்று. இங்கிருந்து சற்று தொலைவில் ஒரு கிணறு உள்ளது. அந்த கிணற்றில் விஷத்தை முறிக்கும் மூலிகை நீர் உள்ளது. அதை நீர் அருந்தினால் உயிர் பிழைத்து விடுவீர்கள். உடனே அங்கு செல்கிறேன். அந்த மூலிகை நீரை அருந்தி என் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு கூறி அந்த நரிய ஒரு பெரிய கிணற்றருகே கூட்டிக் கொண்டு சென்றது அந்த பறவை. இது என்ன இவ்வளவு ஆழமாக இருக்கிறது இந்த கிணறு? இந்த கிணற்றின் அடிப்பகுதியில்தான் அந்த மூலிகை நீர் உள்ளது. இதற்குள் குதித்தாதான் உன் உயிரை காப்பாற்ற முடியும். இதற்குள் குதித்து பின்பு நான் எவ்வாறு மேலே வருவது? அதற்கு நான் பிறகு வழி செய்கிறேன். இப்போது இதற்குள் குதித்து உன் உயிரை காப்பாற்று. உன்னை நம்பித்தான் இதற்குள் குதிக்கிறேன். எப்படியாவது என்னை மேலே தூக்கிவிடு. என்ன அதிக ஆழமாகவும் இருட்டாகவும் இருக்கிறது. இதில் மூலிகை நீர் ஒன்றையும் காணவில்லையே. ஏய் கள்ள நரியாரே, எங்கள் காட்டுக்குள் நுழைந்து எங்கள் விலங்குகளையும் பறவைகளையும் கொன்று சாப்பிட்டாயல்லவா? அதற்குத்தான் உனக்கு இந்த தண்டனை. நீ விஷம் கலந்த நீரை அருந்தவில்லை. உன்னை இந்த கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்யவே உன்னிடம் பொய் சொல்லி இங்கே அழைத்து வந்தேன். இந்த கிணற்றிலிருந்து நீ வெளியே வர முடியாது. இங்கேயே கிடந்து உணவு நீரின்றி இறந்து போ. நாங்கள் இனி எங்கள் காட்டில் நிம்மதியாக வாழ்வோம். சென்று வருகிறேன் நரியாரே. ஏய் பறவையே, என்னை மன்னித்து விடு. நான் இனி உங்களை கொன்று சாப்பிட மாட்டேன். என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. எல்லா விலங்குகளும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தன. காடு வழமை போன்று மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பறவையும் தன் குஞ்சுகளுடன் நிம்மதியாக இருந்தது.